அறிவை தேடி ஓடுங்கடா. நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். தேடுங்கடா. படிக்கிறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல. படிச்சவன் அக்கறையோட சொன்னா கேட்கறதும் இல்ல. என்ன பண்ற நீ? எதை தேடுற நீ? நடிச்சா போதுமாடா? நாட்டை கொடுத்துருவியாடா? நடிச்சா போதுமா? நடிச்சிட்டாலே எல்லாம் வந்துருதாடா. நடிச்சிட்டாலே. நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவன் நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகனை எல்லாம் தெரியுது. எங்கடா கொண்டு வர உன் நாட்டை? அதிகாரத்தை களைச்ச உடனே அதிகாரத்தை கொடுத்துருங்க. ஒப்பனை அழிச்ச உடனே அரியணையை கொடுத்துருங்க. அது நீ ஏற்கிற. உனக்கு அறிவு இருக்கு, மானம் இருக்கு, சிந்திக்கிற நீ. நீங்க நடிச்சா நோட்டை கொடுப்போம் வாழ்றதுக்கு. நடிக்கிறத நிப்பாட்டிட்டா நாட்டை கொடுத்துருவோம் ஆள்றதுக்கு. ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க நீ இல்ல? அப்ப எங்களை எல்லாம் பார்த்தா பைத்தியமா தெரியுதாடா? பைத்தியமா தெரியுது கத்திக்கிட்டு சாகிறதுக்கு. கக்கனும் தலைவன், காமராஜும் தலைவன், சிங்காரவேலனும் தலைவன், ஜீவானந்தமும் தலைவன், அயோத்திதாச பண்டிதனும் தலைவன், ரட்டமலை சீனிவாச எம்ஜி ராசாவும் தலைவன். யார்? எனக்கு பாபு சிதம்பரனார் ஒம்பாட்டன் செக்கெழுத்தவனும் தலைவன், பசும்பொன் தெய்வ திருமலை முத்துராமலிங்க தேவரும் தலைவன், ராமசாமி படையாச்சியும் தலைவன், அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரும் தலைவன், நடிகனும் தலைவன். பைத்தியக்கார அறிவு ஒன்று சிந்திச்சு செயல்படுற. கலையை ரசி போற்று. அவன்கிட்ட நாட்டை கொடுப்போம்ங்கிற தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்கொரியாடா நீ? தற்கொரியா? எந்த மாநிலத்தில் சினிமா இல்ல? கேரளாவில் இல்ல? மம்முட்டி மோகன்லாலோட சிறந்த நடிகர் இருக்கானடா? இருக்கானா? மம்முட்டி கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு. எங்க மக்கள் திரையரங்குல தலைவரை தேடுறது இல்லையே. ஒரே வார்த்தையில செருப்பு கட்டி போயிட்டாண்டா. பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தா தெரியுமாடா? பிரேம் நசீர்னு சூப்பர் ஸ்டார், 500 படங்களை நடிச்சவன் பிரேம் நசீர். சூப்பர் ஸ்டார். காங்கிரஸ்ல இருந்தாரு. மேடையில பேச சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தார். ஒருத்தன் எந்திரிச்சான், அவரை உட்கார சொல்லுட்டான். எங்க இல்லடா, கேரளாடா, உட்கார சொல்லுட்டான். ஒருத்தர் எந்திரிச்சு போய், ஏய் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமில்ல, அதனாலதான் சொல்றேன் அவரை உட்கார சொல்லி அவரை பேச சொல்லிட்டான். போய் அவரை நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லியா? தலைவன் இங்க உட்காந்துருக்க, அவனை பேச சொல்லிட்டாப்ல. திரும்பி விட்டு திருப்பி வந்து ஒரு மொத்த ரசிகர்களையும் கூப்பிட்டாப்ல. 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூட்டிட்டான். நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னாப்ல. பரபரன்னு 5-6 சேர் போட்டு இருந்துட்டான். அதோட கீழே இருந்து இறங்கி போனவன் தான். எந்த நடிகனுக்கும் கேரளாவில் கட்சி ஆரம்பிக்கணும் என்ன